கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஒரு நாட்டோட இளவரசர் தன்னோட பிறந்த நாளைக்கு ஒவ்வொரு வருஷமும் ஜெயிலுக்கு போய் யாராவது ஒருத்தரை விடுதலை செய்யறது வழக்கமா. இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் சிறைச்சாலைக்கு போய் ஒவ்வொரு கைதிங்க கிட்டையும் பேசுவாராம். அதிகபட்சமா அங்க இருக்கிற கைதிங்க எல்லாம், நான் ஒரு நிரபராதி, அநியாயமா என்ன ஜெயில தூக்கி போட்டாங்க அப்படின்னு சொல்லி இளவரசர் கிட்ட முறையிடுவாங்களாம். ஆனா ஒரே ஒரு கைதி மட்டும், நான் ஒரு குற்றவாளி, எனக்கு கிடைச்ச தண்டனையும் நியாயமானதுதான், ஒருவேளை எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் திருந்தி வாழுவேன் அப்படின்னு இளவரசர் கிட்ட சொன்னாராம். அதுக்கு இளவரசரும் தான் குற்றத்தை ஒத்துக்கொண்ட இந்த கைதியை உடனே விடுதலை செய்யுங்க அப்படின்னு சொன்னாராம். இதை குறிச்சு வேதம் என்ன தெரியுமாங்க சொல்லுது? நீதிமொழிகள் 28:13 தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்றைக்கும் இந்த கைதியை போல நம்மோட பாவங்களை ஒளிவு மறைவு இல்லாம ஏசப்பா கிட்ட அறிக்கை செய்து அதை விட்டு விடும் பொழுது ஏசப்பா நம்மள மன்னிச்சு ஏத்துக்கிற தெய்வமா இருக்கிறாரு. இன்றைக்கும் உங்களோட வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்வாரு. அப்பா தன்னோட மகன்கிட்ட ஒரு கல்லை கொடுத்து, இதோட மதிப்பு எவ்வளோ, நீ மார்க்கெட்ல போய் கேட்டுவான்னு சொன்னாரு. அந்த பையனும் ஓடி போய் கேட்டுட்டு வந்தான். அங்க ஒரு கடையில இருந்தவர் சொன்னாரு, இது பார்க்க வெறும் கல்லு மாதிரிதான் இருக்கு, ஒரு 200 ரூபாய்க்கு தேருன்னு சொன்னாரு. அந்த பையன் அதை அவங்க அப்பாட்ட வந்து சொன்னான். அவங்க அப்பா சொன்னாரு, இது ஒரு மியூசியம்ல போய் விசாரிச்சுட்டு வாயேன் அப்படின்னு சொன்னாரு. அங்க மியூசியம்ல போய் அந்த பையன் கேட்டப்போ, இது பார்க்க ஒரு அழகான கல்லா இருக்கு, நாங்க ஷோகேஸ்க்கு வேணா வச்சுக்கலாம், ஒரு 20,000க்கு இதை நாங்க வாங்கி கேட்டா அப்படின்னு கேட்டாங்க. அந்த பையனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இதையே அவங்க அப்பாட்ட போய் சொன்னான். அவங்க அப்பா சொன்னாரு, கடைசியா ஒரே ஒரு வாட்டி எனக்காக இது ஒரு நகை கடையில போய் விசாரிச்சுட்டு வரியா அப்படின்னு கேட்டாரு. அந்த பையனும் போய் கேட்டான். அங்க நகை கடையில இருந்தவர் அதை பார்த்துட்டு, தம்பி இது எவ்வளவு விலை உயர்ந்த டைமண்ட் தெரியுமா, இதை பார்த்து பத்திரமா வச்சுக்கோ, இது ஒரு 2 லட்சத்துக்கு மதிப்புடையது அப்படின்னு சொன்னாங்க. அந்த பையனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இதையும் அவங்க அப்பாட்ட வந்து சொன்னான். அவங்க அப்பா என்ன தெரியுமா சொன்னாங்க, இதே போலத்தான் நம்மளோட மதிப்பும், நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடம் தான் நம்மள தீர்மானிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இதே போலத்தான் நாமும் ஏசப்பாவோட சமூகத்துல இருக்கும்போது நம்மளோட வேல்யூ எப்பவுமே ஒரு ஸ்பெஷல் தான். இயேசுவின் செல்லங்கள். ஞான ஸ்நானம் புது வாழ்வு. நாம் செய்த நீரின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்மம் முழுக்கினாலும் அவர் நம்மை ரட்சித்தார். பரிசுத்த ஆவியினுடைய புதாக்கினாலும் அவர் நம்மை ரட்சித்தார். தீத்து 3:15 இயேசுவின் செல்லங்கள். தானே 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 பேதுரு அந்திரேயா யாக்கோபியோ, பேதுரு அந்திரேயா யாக்கோபியோ, நீலக்கடலில் ராமனு வளைக்குள் ஒண்ணுமாக பாடவில்லை, ராமனு வளைக்குள் ஒண்ணுமாக பாடவில்லை, நீலக்கடலில் இயேசு வளைகள் போடுங்கள்
கடலில் நீல இயேசு மீன் கொடுத்ததால நமக்கு gift தருவாங்க. பாய் குட்டீஸ். இயேசு நிறைய மீன் தந்தால அது மாதிரியா நம்ம இயேசுவை கூப்பிட்டா நமக்கு நிறைய gift தருவாங்க. பாய் குட்டீஸ். இயேசுவின் செல்லங்கள். எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் இயேசு வந்திடுவார். ராஜாதி ராஜாவை கட்டாதி கட்டா நியாயாதிபதியாய் அவர் வருவார். எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் இயேசு வந்திடுவார். ராஜாதி ராஜாவை கட்டாதி கட்டாவர் நியாயாதிபதியாய் அவர் வருவார். வெண்வஸ்திரம் அவர் தரித்திருப்பார். பெண் குதிரை மீது வந்திடுவார். வெண்வஸ்திரம் அவர் தரித்திருப்பார். பெண் குதிரை மீது வந்திடுவார். ஆயத்தமானோரை அழைத்து செல்ல மணவாளனாய் அவர் வந்திடுவார். ஆயத்தமானோரை அழைத்து செல்ல மணவாளனாய் அவர் வந்திடுவார். ஆயத்தமா நீ ஆயத்தமா மணவாட்டி சபையே நீ ஆயத்தமா. ஆயத்தமா நீ ஆயத்தமா மணவாளன் வந்திடுவார். ஆயத்தமா எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் இயேசு வந்திடுவார். ராஜாதி ராஜாவை கட்டாதி கட்டாவை நியாயாதிபதியாய் அவர் வருவார். ரட்சிப்பை ஆடையாக்கி வேத வார்த்தையை ஏற்றி ஜபத்தால் அணையாமல் தினம் காத்து ஆவியானவர் துணையோடு காத்திருப்போம். ஜபத்தால் அணையாமல் தினம் காத்து ஆவியானவரோடு காத்திருப்போம். எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் இயேசு வந்திடுவார். ராஜாதி ராஜாவை கட்டாதி கட்டா நியாயாதிபதியாய் அவர் வருவார். எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் இயேசு வந்திடுவார். ராஜாதி ராஜாவை கட்டாதி கட்டாவர் நியாயாதிபதியாய் அவர் வருவார். நன்றி. இயேசுவின் செல்லங்கள். உங்களை சுத்தி உள்ளவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களா? உன்னால ஏதாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? நீங்க யோசிச்சு பார்த்து இந்த பிரதிஷ்டை பண்ணிட்டாலே இந்தியா இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. நம்முடைய தேசம் ஆண்டவர் சொந்தமா மாறிடும். கட்டாயம் எழுப்புதல் வரும். கம்பெனில எவ்வளவு பேர் வேலை பார்க்கறாங்க? 4 பேரை நீ உருப்படியா விசாரிச்சேன்னா உன் கம்பெனி 40 பேர் ஆயிரும். 400 பேர் கொண்ட ஒரு கம்பெனி உனக்கு தருவார். 4000 பேர் உனக்கு கீழே வேலை வைப்பாங்க. நீ வாட்டுக்கு பைபிளை நாளெல்லாம் படிச்சு மனப்பாடம் பண்ண என்ன பிரயோஜனம்? முதல்ல ஒரு செயல்பாடு தொடங்க. உன்னை சுத்தி உள்ளவங்களை சந்தோஷம் மாத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த கிராமிய நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட உங்களை வரவேற்கிறோம்.
கண்களை மூடி ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படி ஒரு விஷயம் நாம் ஜெபிக்கலாம். பேசுவது நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே என்று எழுதியிருக்கிறது. எங்கள் ஒவ்வொருவரோடு கூட உடைய வார்த்தைகளை கொண்டு நீ பேசும், நீர் மகிமைப்படும். இயேசு நாமத்தினால் பிதாவே, ஆமென். இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபித்த போது ஆண்டவர் குறிப்பிட்ட ஒரு நபரை குறித்து ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். ஒருவேளை பைபிளில் இருக்கிற ஒரு நபர் என்றால் நீங்கள் பெரிய பெரிய ஹீரோக்கள் அப்படி தான் நினைப்பீங்க. ஆபிரகாமை குறித்து பேசுவாங்க, மோசஸ் குறித்து பேசுவாங்க, தானியேலின் தேவன், யோசேப்பு, பெரிய பெரிய ஹீரோக்கள், ஃபேமஸ் ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்டவர்களை தான் பேசுவார்கள் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு நபர் யார் தெரியுமா? நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். நெகேமியா 2ஆம் அதிகாரம் திருப்பி கொண்டால் 1வது 2வது வசனத்திலே அந்த நபரை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அர்த்தசஷ்டா ராஜாவின் 20ஆம் வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து. பாருங்கள், இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நீங்கள் கூர்ந்து கவனித்தால் 2 நபர்கள் அங்கு இருக்கிறார்கள். ஒன்று நெகேமியா, அவன் துக்கமுகத்தோடு கூட காணப்படுகிறான். அவனுக்கு கவலைகள், கஷ்டங்கள் இருக்கிறது. இன்னொரு பக்கம் ராஜா, அந்த நெகேமியோட ராஜாவாக இருக்கிற அந்த 2 நபரை குறித்து தான் இங்கே வேதத்திலே நாம் பார்க்கிறோம். நீங்கள் நினைக்கலாம், டேவிட் கணேசன் மூலியமாக நெகேமியாவை குறித்து தான் பேச போகிறான்னு சொல்லி நினைக்கலாம். இல்லவே இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம், கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ராஜாவை குறித்து பேசுகிறார். பேசும்படி ஆண்டவர் எனக்கு கட்டளை கொடுத்தார். அந்த ராஜாவை போல கிறிஸ்தவங்க மாறணுங்க. போதகர்கள், ஊழியக்காரர்கள், சுவிசேஷர்கள், தீர்க்கதரிசிகள் மாறணும். இன்னைக்கு நான் மாறணும். இந்த செய்தியை கேட்கிற நீங்க எல்லாரும் மாறணுங்க. யாரை போன்று? ராஜாவை போன்று. ராஜா ஒரு ஆண்டவரை அறியாத ஒரு மனிதன் தான். அதுக்காக நம்ம ஆண்டவர் அறியாதவங்கள மாறிடுமா? அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறது, அவனுடைய மனதிலே ஆண்டவரை அறியாத ஒரு ராஜாவாக இருந்தாலும் அவனுடைய மனதிலே ஒரு கனி இருக்கிறது பாருங்க, ஒரு சுபாவம் இருக்கிறது பாருங்க. அவன் என்ன சொல்லுகிறான்? நீ துக்கமாகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றான். ஒரு புறஜாதி ஒரு ராஜாங்க. அவன் தான் சுத்தி உள்ள ஜனங்கள் எல்லாரையும் படித்து வைத்திருக்கிறான். முகங்களை படிக்கிறான், அவங்க வாழ்க்கையை படிச்சு வச்சிருக்கிறான். அவங்களுடைய எல்லா காரியங்களும் தெரியும். அவங்க சந்தோஷமா இருக்காங்களா, கவலையா இருக்காங்களா, எல்லாம் அந்த ராஜாவுக்கு தெரியுது பாருங்க. எனக்கு அந்த ராஜா மேல ரொம்ப பொறாமைங்க. சே, ஒரு புறஜாதி ராஜாவுக்கு இருக்கிற சுபாவம் எனக்கு கொஞ்சம் குறைவா இருக்குதுன்னு சொல்லி நினைக்கிறேங்க. அருமையான சகோதர சகோதரி, இன்றைக்கு நீங்க ஒரு பொருதனை பண்ணுங்க, உங்க வாழ்க்கை பிரதிஷ்டை பண்ணுங்க. என்ன தெரியுமா? உங்களை சுத்தி உள்ளவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களா? உன்னால ஏதாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? நீங்க யோசிச்சு பார்த்து இந்த பிரதிஷ்டை பண்ணிட்டாலே இந்தியா இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. நம்முடைய தேசம் ஆண்டவர் சொந்தமா மாறிடும். கட்டாயம் எழுப்புதல் வரும். இன்னைக்கு எழுப்புதல் வரணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ நம்ம ட்ரை பண்றோம். பயங்கரமா பைபிளை மாற்றி மாற்றி பேசுறோம். ஆதியாகமம் என்பது என்ன? ஆதியாகமம் எப்பொழுது உருவானது? எந்த வருடத்தில் உருவானது? அதுல இன்னும் மொழிகள்ல, வேற மொழிகள்ல பார்க்குறோம். அந்த மொழிகள்ல என்ன போட்டிருக்குது, இந்த வேதாகமம் மொழிகள்ல என்ன போட்டிருக்கு, எல்லாம் ரைட்டு தாங்க. நீ என்னத்தை படிச்சு கிழிச்ச, அதெல்லாம் படிச்சு நீ என்ன பிரயோஜனம்? அதுல உள்ள பைபிள் எல்லாம் ஆராயணும், கட்டாயம் ஆராயணும். ஆராய்ஞ்சு அடுத்து என்ன செய்யணும்? வாட் நெக்ஸ்ட்? செயல்படணும். இன்னைக்கு ஏன் எழுப்புதல் இல்லை? செயல்படாத கிறிஸ்தவங்க ரொம்ப இருக்குது. நான் அடிக்கடி சொல்றது, அறிவு ஜாஸ்திங்க கிறிஸ்தவங்க எல்லாத்துக்கும். அறிவு இருக்குது, ஆனா எல்லாம் செயல்பாடு கிடையாது. செயல்படாத முட்டாள்கள் 90% மேல கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. நீங்க என்ன திட்டிக்கோங்க. நமக்கு என்ன தேவைங்க? வேத அறிவு வேணும். அறிவு இருந்தா போதுமா? செயல்படவும் செய்யணும் இல்ல. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவனுடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும்.
நீங்க தேடுறீங்களா? இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படுங்கிற அந்த பிளஸ்ஸிங், அந்த வேர்டு மட்டும் எல்லாருக்கும் பிடிக்குது. ஆனா முதலாம் தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடணுங்கிற அந்த வேர்டு பிடிக்க மாட்டேங்குது. அந்த வேர்டு, நீங்க ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடுறீங்களா கேட்டா, ஆமாங்க நாங்க ரட்சிக்கப்பட்டோம், சர்ச்சுக்கு போறோம், காணி கொடுக்குறோம். இல்லைங்க, அதுவும் நல்லதுதான். அது மாத்திரமல்ல, இன்னும் அப்படி நீதி தேடுகிறதுல ஒரு இம்ப்ரூவ் இருக்கணுங்க, ஒரு மாற்றம் இருக்கணுங்க, ஒரு வளர்ச்சி இருக்கணுங்க. இன்னைக்கு கிறிஸ்தவங்க எப்படி தெரியுமா, சப்பானி கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க. இப்போ ஒரு குழந்தை பிறக்குது, 30 நாளானா கொஞ்சம் அது சிரிக்கும், முகம் பார்க்க ஆரம்பிக்கும், ஒரு சில மாதங்கள்ல முகம் பார்க்கும், அடுத்து நினைச்சு குப்புற விழணும். என் ஃப்ரெண்டு பாருங்க, அவனுக்கு குழந்தை பிறந்து இப்போ குப்புற விழுகிறத எனக்கு ஃபோட்டோ வீடியோ எடுத்து அனுப்பிவிட்ருக்கான். அவனுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி, என் பிள்ளை குப்புற விழுந்துருச்சுங்க. அவன் ஒரு வாரமாக கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா, ஏன்னா டேவிட் அண்ணா ட்ரை பண்ணுதுண்ணா, அவளால் கையை எடுக்க முடியலண்ணா, அப்படியே ட்ரை பண்ணுறான். இப்போ ஒரு சக்ஸஸ், குப்புற விழுந்துட்டா. அடுத்து என்ன செய்யணும், அப்படியே தவக்கிறது, எழுந்திரிச்சு உட்கார்றது. பார்த்தீங்களா, கொஞ்சம் வளருது, அது ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும், நடக்கிறான், ஐயோ என் பிள்ளை நடக்கிறான், பேசுகிறான், அம்மான்னு கூப்பிட்றான், அப்பாவுன்னு ஒரு வளர்ச்சி இருக்கணுங்க. ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நாளுக்கு நாள் வளர்ச்சி இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் என்றைக்கு உன்னை ரட்சித்தாரோ அன்றையிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில வளர்ச்சி இருக்கிறதா? உன்னுடைய ஜெப வாழ்க்கையில, பரிசுத்த வாழ்க்கையில, வேத வாசிப்புல, ஊழியத்திலே கனிகள் இருந்த வாழ்க்கை இருக்குதா? அப்படி இல்லாட்டா நீ சப்பானி குழந்தைன்னு அர்த்தங்க. நிறைய பேர் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல ஒரு சப்பானி பிச்சை எடுத்துக்கிட்டே இருக்கிறான். நான் நினைப்பேன், நாம அந்த சப்பானி போலதான் இருக்கும். அந்த சப்பானியை குறித்து நான் யோசித்து தியானிச்சு பார்த்தா, அந்த சப்பானி சர்ச்சுக்கு வெளியே உட்காந்துருக்காங்க. ஆவிக்குரிய சப்பானிகள் கிறிஸ்தவங்க போல சர்ச்சுக்குள்ள இருக்கிறாங்க. இவ்வளவுதான் உள்ள சப்பானிகள் எல்லாம் சர்ச்சுக்குள்ள இருக்குது, ஆவிக்குரிய சப்பானிகள் எல்லாம். இது வெளியில ஒரு சப்பானி உட்கார்ந்து இருக்குது. இந்த சப்பானிக்கு 2 பேருக்கும் ஒற்றுமைகள் என்னங்க யோசிச்சு பாருங்களேன். இந்த வெளியில உள்ள சப்பானியும் தேவைகளுக்காக தான் அங்க சர்ச்சுக்கு வர்றான். உள்ள ஆவிக்குரிய சப்பானிகள், எதுக்கு நீங்க சர்ச்சுக்கு போற? ஐயோ என்னுடைய கிராமம் ரட்சிக்கப்படலை, நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஒரு கிராமம், இப்ப வேலை பார்த்து பட்டணத்துல தங்கி இருக்கிறேன், இன்னும் என் கிராமத்துல ஆலயமே கட்டலையே, கவலையா இருக்குதுங்க. அழுறதுக்கா நீ சர்ச்சுக்கு போற? என்னுடைய வேலை பார்க்குற இடத்துல இயேசு அறியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க, உங்களுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லணும், அதுக்காக நீ சர்ச்சுக்கு போற? நீ எதுக்கியா? உனக்கு, உன் பிள்ளைகளுக்கு, உன் குடும்பத்துக்கு தான் சர்ச்சுக்கு போற. அதான் ஆவிக்குரிய சப்பானிகள் அர்த்தம். அதுக்கு தப்புன்னு நான் சொல்லலை, அதுவும் இருக்கணும். ஆனா அதுக்கு மேல என்ன செய்யணும்? சர்ச்சுக்கு போகும்போது புறஜாதிகள் ரட்சிக்கப்படணும். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டுனேன், எனக்கு தெரிஞ்ச இவ்வளவு பேர் இந்த அன்பை அறிஞ்சு கொள்ளல, இந்த இயேசுடைய அன்பை அறியலைங்கிற ஒரு பாரம் இருக்கணும். சர்ச்சில் போய் முழங்கால் பண்ணிட்டு அழணும், இருதயத்தை ஊற்றணும். அப்பதான் நீ செயல்படுகிற கிறிஸ்தவன் அர்த்தம். இவனும் என் குடும்பத்துக்கு ஏதாவது வேணும்னு சொல்லி சப்பானி பிச்சை எடுக்க போறான். உள்ள சப்பானிகள் எல்லாம் அவங்களும் பிச்சை எடுக்க தான் போறாங்க. இதுல என்ன வித்தியாசம் தெரியுமாங்க? வேறுபாடு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வெளியில உள்ள சப்பானி இருக்காங்க, புறஜாதி சப்பானி 9 மணிக்கு சர்ச்சுனா 8:30 வந்துருவான். இந்த ஆவிக்குரிய சப்பானிகள் என்ன செய்யும் தெரியுமா? 9 மணிக்கு சர்ச்சுனா 9:30 தான் வருங்க. 9:15 வருது, 9:30 வருது, 9:45 வருது, 10 மணிக்கு வருது. ஆனா இவன் நேரத்துக்கு வந்துருவான், நேரத்துக்கு முன்னாடியே வந்துருவான். அப்பதான் அவனுக்கு பிச்சை கிடைக்கும். ஆனா அவங்க எல்லாம் சும்மா அப்படி நீட்டி நெளிச்சு வருவாங்க. அருமையான சகோதரனை, இந்த சத்தத்தை கேட்கிற நீ மனம் திரும்பு. பைபிள் வாசிக்கிறது முக்கியம் கிடையாது, அதை வாசித்து என்ன செய்யணும்? செயல்பாட்டுல காமிக்கணும். இப்ப பாருங்க, இன்னைக்கு நான் வாசித்த வேதத்துல நெகேமியா ராஜா, அவன் ராஜா புறஜாதி தான். அவனுக்கு பாருங்க, தன்னை சுத்தி உள்ளவங்க சந்தோஷமா இருக்காங்களா கவலையா இருக்காங்களான்னு சொல்லி தெரியுதுங்க. இந்த செய்தி கேட்குற நீங்க யாரா இருந்தாலும் சரிங்க, முதல்ல உங்க பக்கத்துல யார் இருக்கிறா, உங்க சுத்தி யார் இருக்கிறா? இன்னைக்கு யாராவது ஒரு கணவர் இந்த செய்தியை கேட்குறீங்களா? முதல்ல நீங்க செய்ய வேண்டிய ஊழியம் என்ன தெரியுமாங்க? உங்க பக்கத்துல இருக்கிற உங்க மனைவியை நீங்க சந்தோஷமா வச்சிருக்கீங்களா? உங்களை நம்பி தானே வந்திருக்கிறாங்க, அவங்க அப்பா அம்மா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறாங்க. மனைவி நீங்க சந்தோஷமா வச்சிருக்கீங்களா? நீங்க அவங்களுக்கு உங்களை தாழ்த்தணும். அடுத்து என்னச்சுன்னு உங்க பிள்ளைகளை சந்தோஷமா நீங்க வச்சிருக்கீங்களா? மனைவி நீங்க என்ன யோசிக்கணும்? உங்க சுத்தில இருக்கிற கணவர் சந்தோஷமா இருக்காங்களா, பிள்ளைகள் சந்தோஷமா இருக்காங்களா? முதல்ல அதை யோசிக்கணும். உங்க மாமியாரை நீங்க சந்தோஷமா வச்சிருக்கீங்களா? இல்ல மாமியார் செய்தி கேட்கலாம், உங்க மருமகளை நல்ல சந்தோஷமா வச்சிருக்கீங்களா?
ஒவ்வொருத்தரும் தனக்கு சுத்தி உள்ளவங்க சந்தோஷமா இருக்காங்களா, அவங்களுக்கு என்ன தேவை, என்ன உதவி நான் செய்யணும், என்ன உதவி செஞ்சா அவங்க சந்தோஷம் மாறுவாங்களே, என்னால என்ன முடியும் அப்படி யோசித்தாலே போதுங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு 4 வார்த்தை அன்பா பேசினாலே போதுங்க, இவ்வளவுதாங்க, அவங்க சந்தோஷம் மாறிடுவாங்க. இவன் விசாரிக்கிறான் பாருங்க, விசாரிக்கிறான். உனக்கு வியாதி இல்லைல்லப்பா, உங்களுடைய முகத்துல ஏன் இவ்வளவு ஒரு கவலை இருக்குது? அந்த கனிகள் எல்லாருக்கும் வரணும். கிறிஸ்துவ நண்பர்களே, இன்றைக்கு அப்படி ஒரு பிரதிஷ்டை உங்கள் வாழ்க்கையை செய்யுங்கள் ஐயா. உங்க வீட்டுல சந்தோஷம் மாறிட்டீங்களா? அடுத்து உங்க வேலை பார்க்குற இடத்துல சுத்தி உள்ளவங்க எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க. விசாரிங்க, ஏங்க கொஞ்சம் கவலையா இருக்கிறீங்க? அவங்க சொல்லுவாங்க, எங்க வீட்டுல சமாதானம் இல்லை, என் கணவர் குடிக்கிறாரு. சொல்றாங்களே, பயப்படாதீங்க, நான் ஜெபம் பண்றேன், ஏசப்பாட்ட நான் ஜெபம் பண்றேன், ஏசப்பா உங்களுக்கு அற்புதம் செய்வார், உங்க கணவர் குடிப்பழக்கத்துல இருந்து விடுதலையாக்குவார், உங்க கடன் பிரச்சனை தீரும். ஐயா, வாயில முத்தாங்க இருக்குது, ஒரு விசாரி ஐயா. இது ஒரு பெரிய ஒரு ஆவிக்குரிய வரம் ஐயா. நீ வாட்டுக்கு பைபிளை நாளெல்லாம் படிச்சு மனப்பாடம் பண்ண என்ன பிரயோஜனம்? முதல்ல ஒரு செயல்பாடு தொடங்க. உன்னை சுத்தி உள்ளவங்கள சந்தோஷம் மாத்துங்க. உங்களை சுத்தி யார் யாருன்னா இருக்காங்க? உங்க உறவுக்காரங்க இருக்காங்களா, உங்க நண்பர்கள் இருக்காங்க, எங்க உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்களாங்க. அவன் ஒருத்தர் ரொம்ப பலகீனமா இருக்கிறான், ஒரு வியாதியா இருக்கான், உன்னால முடிஞ்சதை செய்ய. நீ பண உதவி செய்ய வேண்டாம், பண உதவி செய்ய வேண்டாம். ஒருவேளை உங்களுக்கு வியாதியாங்க, நான் உங்களுக்காக ஏசப்பாட்ட ஜெபிக்கிறேன், ஏதாவது உங்களுக்கு உதவி செய்யணுமா, நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகலாமா, நேரம் ஒதுக்குறேங்க, பயப்படாதீங்க, இப்படி ஒரு ஆறுதல் வார்த்தை நீ சொல்லி பாருயா. உன்னை சுத்தி உள்ளவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க சந்தோஷமா வைக்கணும், அவங்க சந்தோஷமா இருக்கணும். இந்த நெகேமியா ராஜாவுக்கு இருக்கிற அந்த கனிகள் இன்றைக்கு இருக்கிற உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா திருச்சபைகளுக்கும் இயேசுவின் நாமத்தால வருவதாக. கிறிஸ்தவங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் இப்படிப்பட்ட கனிகள் வருவதாக. 9 வரம் வேணும்னு சொல்லி 40 நாள் உபவாசம் இருக்கிற என்னுடைய நண்பர், நான் சொன்னேன், வரம்னா உப்பு மூட்டை ஐயா, வரத்தை 40 நாள் உபவாசம் இருந்தா வரும்னு சொன்னா நிறைய பேர் அவன் உண்ணாவிரதம் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் வரத்தை ஏசப்ப முதல்ல தருவார். நீ இப்போ 40 நாள் உபவாசம் இருந்தா பட்னி இருந்தாப்புல வரம் தந்துருவாங்கன்னா, நானும் 40 நாள் கட்டாயம் இருந்துருவேனே? இல்ல, வராது. அப்படி வரம் பெற்றேன்னு சொன்னா அது போலியான வரம், கள்ள வரம். முதல்ல கனி இருக்கணுங்க. என்னை சுத்தி உள்ளவங்களை நான் சந்தோஷம் பண்ணும். ஒவ்வொரு கிறிஸ்தவனுங்க, நீங்க சர்ச்சுக்கு போறியா, உன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க அவங்க சந்தோஷமா இருக்காங்களா? சர்ச்சு முடிஞ்சோடனே ஒரு 4 பேருன்ட்டு நீ விசாரிங்க. சர்ச்சுக்கு போயிட்டு நீ வாட்டுக்கு வந்தேன்னா உனக்கு நரகம் தான் பார்த்துக்கும். ஒரு 4 பேர் விசாரி, உன் பக்கத்துல உள்ள 4 பேர், உன் சுத்தி உள்ளவங்க ஒரு 4 பேர், அங்க முன்னாடி உட்கார்ந்துருக்கவங்க, சைட்ல ரைட்ல உட்காந்துருக்க, லெஃப்ட் பின்னாடி உட்காந்துருக்க, இவங்க எல்லாம் நல்ல ஒரு சிரிச்சு நல்லா இருக்கீங்களா, அவங்க யாராவது கவலையா வந்திருப்பாங்க, அவங்கள நீ விசாரிங்க. இல்ல பக்கத்துல ஒருத்தன் புறஜாதி அன்னைக்கு தான் சர்ச்சுக்கு வந்திருப்பான், அவன்கிட்ட போய் நீ சிரிச்சு பேசு, எங்க இருந்து வந்திருக்கேன்னு கேளு. அவங்களுடைய முகத்தை பாரு, ரெகுலரா அவங்க சர்ச்சுக்கு வரலைன்னா ஏன்னு போன் போட்டு கேளு. அவங்கள சந்தோஷமா வச்ச போதுங்க. முதல்ல நம்ம பக்கத்துல இருக்கிற எல்லாரையும், வீட்டுல இருக்கிறவங்கள சந்தோஷமா இருக்கணும், பக்கத்து வீட்டுக்காரங்கள சந்தோஷமா இருக்கணும், வேலை பார்க்குற இடத்துல, பிஸ்னஸ் பண்ற இடத்துல உங்களை சுத்தி இருக்கிறவங்க சந்தோஷமா வச்சிருக்காங்களான்னு பார்க்கணும். 100க்கு அதிபதி பாருங்க, தான் வேலைக்காரன் வியாதியா இருந்தா ஏசப்பாட்ட போய் போராடி ஜெபிக்கிறான். நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு சொல்லி சிபாரிசு பண்ணி ஏசப்பாட்ட அற்புதத்தை வாங்கி தரான். அருமையான பிசினஸ் மேன்கள் யார் இந்த செய்தியை கேட்குறீங்களா? உன் கம்பெனில எவ்வளவு பேர் வேலை பார்க்குறாங்க? 4 பேரை நீ உருப்படியா விசாரிச்சேன்னா உன் கம்பெனி 40 பேர் ஆயிரும். 400 பேர் கொண்ட ஒரு கம்பெனி உனக்கு தருவார். 4000 பேர் உனக்கு கீழே வேலை வைப்பாங்க. உன் கூட கீழே இருக்கிறவங்களை சரியா நீ விசாரிக்காம உன் கம்பெனி ஆசீர்வதிக்கப்படாது, உன் பிசினஸ் ஆசீர்வதிக்கப்படாது. என்னங்க ஒரு கிறிஸ்தவங்கிறத, நான் ஒரு கிறிஸ்தவ முதலாளி, எனக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாரும் அதோடைய மாற்றத்தை பார்க்கணுங்க, மாற்றத்தை பார்க்கணும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தான் சுற்றி உள்ளவங்களை சந்தோஷமா வச்சிருந்தா போதுங்க. நான் இந்த பொருதனையே, நான் ரட்சிக்கப்பட்ட இயேசுடைய அன்பை அறிஞ்சு கொண்ட உடனே விசாரிக்க ஆரம்பிச்சேன். என்னை நம்பி இவ்வளவு 100கணக்கான மிஸ்டரிகள் இருக்கிறான். காரணம் என்ன தெரியுமாங்க? நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும், அதே சந்தோஷம் என்னை சுற்றி உள்ள எல்லா ஊழியர்களுக்கும் இருக்கணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். என் உடன் ஊழியர்களும் ஏசப்பாவை நம்பி ஊழியத்துக்கு வந்த மிஸ்டரிகளும் என்னை போலயே அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறேங்க. எனக்கு ஒரு ட்ரெஸ் வாங்குறேன்னா அவங்களுக்கும் வேணும்னு சொல்லி விரும்புகிறேன். நான் ஒரு செல்ஃபோன் வச்சிருக்கேன், அதே மாதிரி அவங்கள வச்சிருக்கணும்னு சொல்லி விரும்புகிறேன். என்னால் முடிஞ்ச அளவு என்னை சுற்றி உள்ளவங்களை கரிசனையா ஒரு தகப்பனை போன்ற ஒரு தாயை போன்று கவனிக்கிறதுனால தான் என்னை நம்பி அநேக மிஸ்டர்கள் இருக்கிறார்கள் ஐயா. அருமையான கிறிஸ்துவ
நண்பர்களே, உன்னுடைய வாழ்க்கை திரும்பி பாருங்கள் ஐயா. என்னை சுத்தி உள்ள சந்தோஷமா இருக்குங்கிறது இன்னொரு என்ன, என் கூடவே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடாதுங்க. மீட்பு நாளுக்கென்று நீங்கள் பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படக்கூடாது. அவர் சிறு குழந்தை போல நீங்க ஒரு சின்ன ஒரு தவறு செஞ்சா அவர் கோச்சுக்கிடுவார். என்னுடைய மகள், சிறு வயதுல இருக்கிற மகள், ஒரு சின்ன அவள்கிட்ட இருக்கிற ஒரு பொருளை பிடுங்கிட்டேன், அவளுக்கு பிடிக்காத செஞ்சுட்டேன், அவர் எவ்வளவு அழுறா. அதை மறுபடியும் அவளுடைய அழுகை நிறுத்துவதற்கு எவ்வளவு வேலை செய்ய வேண்டி இருக்குதுங்க, எவ்வளவு நேரம் நான் பிரயாசப்பட வேண்டி இருக்குதுங்க. என் கூட இருக்கிற, என் பக்கத்துல என்னோடே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நான் துக்கப்படுத்தக்கூடாது. இன்னும் பாருங்க, என் கூடயே இருக்கிற இன்னொரு முக்கியமான விருந்தினர் யாருங்க? நண்பர், தகப்பன், தாய், ஜீசஸுங்க. ஐயா, என் கூட இருக்கிற என் குடும்பத்தார்களை சந்தோஷமா வைக்கணும், வேலை பார்க்குற இடத்துல இருக்கிறவங்க சந்தோஷமா வைக்கணும், படிக்கிற இடத்துல சுற்றி உள்ளவங்க சந்தோஷமா வைக்கணும், என் பக்கத்து வீட்டுக்காரங்களை சந்தோஷமா வைக்கணும். எல்லாத்துக்கும் மேல முதல்ல என் கூடயே இருக்கிற ஏசப்பாவை நான் சந்தோஷமா வச்சிருக்கணுங்க. சவுளை பவுலா மாற்றும் போது ஆண்டவர் சொல்றாரு, சவுளே ஏன்னு நான் துன்பப்படுத்துற? என்ன அர்த்தங்க? நீங்க செய்கிற ஒவ்வொரு தவறுகளும் என் ஆண்டவர் துன்பப்படுத்துகிறீர்கள், மறுபடியும் அவரை சிலுவையில அடைக்கிறீர்கள் ஐயா. பெருமைக்காக ஊழியம் செய்கிற நண்பர்களே, நீ என் ஆண்டவரை துன்பப்படுத்துகிறாய். உன்னோடு இருக்கிற ஆண்டவர் சந்தோஷமாக இருக்கிறாரா, துன்பத்தோடு துக்கத்தோடு இருக்கிறாரா? இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து எத்தனை வருடங்கள் ஆகிறது? ஒரு கணக்கு பாருங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து அவரை சந்தோஷப்பட்ட நாட்கள் அதிகமா, அழ வைத்த நாட்கள் அதிகமா? நான் என்ன யோசிச்சு பாக்குறேங்க, நான் அவரை அழதாங்க ரொம்ப வச்சிருக்கிறேன். இன்றைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறேங்க. நான் காலையில இருந்து அந்த வீட்டை விட்டு கிளம்பும் போது நான் ஒரு மனசுக்குள்ள செய்றேன், ஏசப்பா என் கூட வருவீங்களே, என்னை விட்டு விலக மாட்டேன், என்னை கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்களே, உலகத்தின் முடிவு வரைந்து நான் உன் கூட தான் இருப்பேன்னு சொல்லியிருக்கீங்களே, ஏசப்பா என் கூடயே நீங்க இருக்கிறீங்க. நான் உங்களை துன்பப்படுத்திடக்கூடாது, உங்களை அழ வச்சிடக்கூடாது, உங்க வார்த்தைக்கு மீறி நான் நடந்துடக்கூடாது, நான் ஏதாவது ஒரு காரியத்துல பெருமை பற்றக்கூடாது. நான் கை வச்சு ஒரு பிசாசாடுதான், ஐயோ அந்த மகிமையை நான் எடுத்துடக்கூடாது. நான் ஜெபம் பண்ணி வியாதிகள் சுகமாகிறதா, ஒரு கேன்சர் வியாதி சுகமாகிறதா, ஐயோ எனக்கு வரங்கள் இருக்கிறது என்று நான் சந்தோஷம், அந்த மகிமையை நான் எடுத்து விடக்கூடாது. எங்க அப்பா கூட இருக்கிறார். நான் ஒரு சிறுவிள்ள போல நான் என்ன தெரியுமாங்க செய்வேன், ஏசப்பா என் கூட தானே வர்றாரு, நான் அவர்கிட்ட பேசணுங்க. அவர் பேசாம இருந்தா அவர் கவலைப்பட்டாருன்னா, இப்ப நீங்க உங்க மனைவி ஒரு 10 மணி நேரம் பிரயாணப்பட்டு போறீங்க, உங்க பக்கத்து சீட்ல உட்கார்ந்து இருக்கிறீங்க, நீங்க அப்படி ஒய்ஃபை பாக்குறீங்க, இப்படி திரும்பிக்கிறீங்க, ஒய்ஃபை பாக்குறீங்க, திரும்பி ஒரு சிரிப்பு இல்லை, ஒரு பேச்சல், என்ன ஆகும்? செருப்பிடி தான் உள்ளோம் உங்க ஒய்ஃப்ட இருந்து. என்ன செய்யணும்? நிறைய பேருக்கு திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒய்ஃப்ட பேசுவோம், திருமணம் ஆனதுக்கு அப்புறம் என்னத்த பேசுறது? ஆனா பேசுறாப்புல நடிக்கவா செய்வோம் நிறைய கணவர்மார்கள். நல்லா இருக்கியாப்பா? நான் சொல்றேன், ஒய்ஃபு கூட பேசலாட்ட சண்டை வந்துருங்க. ஒரு ஃப்ரெண்டு கூட போறீங்க, எவ்வளவு நேரங்க பேசாம இருப்பீங்க? எவ்வளவு நேரம் பேசணும்ல. நான் சொல்றேன், கிறிஸ்தவ நண்பர்களே, இயேசு கிறிஸ்து உங்க கூட இருக்காருன்னா அவர் கூட பேசணும்ல. பேசாம எவ்வளவு நேரம் இருப்பீங்க? நான் அப்பப்போ நினைப்பேன், தனியா இருக்கிறேன், ஏசப்பா என் கூட இருக்க, நான் செய்யற வேலைகள்லாம் பார்த்துட்டே இருக்கிறார், நான் அவர் நாம மகிமைக்காக அவருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு ஒரு காரியத்தை செய்யறேன்னு அவர் சந்தோஷப்படுவார். இயேசு கிறிஸ்து ஞானசானம் பெற்று கரையேறின உடனே வானத்திலிருந்து சத்தம் உண்டு, இவர் என் நேசகுமாரன். பரலோக மகிழ்ச்சி அடைகிறது. என் மூலியமாக, என் ஊழியத்தின் மூலியமாக ஒரு பாவை மனம் திரும்பி விட்டால் பரலோகமே சந்தோஷப்படுகிறது. ஏன்? என்னோடு இருக்கிற இயேசு சந்தோஷப்படுகிறார். இப்ப நான் கற்பனை பண்றேங்க, நான் இப்ப செய்தி கொடுத்துட்டு இருக்கும்போது ஏசப்பா என்ன பாப்பாரு, என் பிள்ளை, என் கணேசன், நான் தான் இவன் வியாதியை சுகப்படுத்தினேன், இவன் 6 மாசத்துல செத்து போயிடுவான்னு சொல்லி டாக்டர் கைவிடப்பட்டாங்க, என்கிட்ட ஜெபம் பண்ண, நான் அவனுக்கு புது இருதயத்தை கொடுத்துட்டேன், இவன் வரங்களை கேட்டா கொடுத்துட்டேன், வல்லமைகளை கேட்டா கொடுத்துட்டேன், இவனுடைய தேவைகளை நான் சந்திக்கிறேன். எத்தனை நன்றியோடு கூட இவன் பிரசங்கிக்கிறான். நான் தெருவில் நின்று பிரசங்கிக்கும் போது எனக்கு முன்பாக இருக்கிற மனுஷர்களை பார்க்கவில்லை ஐயா, எங்க அப்பா என்ன பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, எங்க அப்பா சந்தோஷப்படுவாரு. ஸ்தேவன் கல்லறியப்படும் போது எனக்கு வேதம் சொல்லிக் கொடுக்கிற சத்தியம் என்ன தெரியுமா?
என் ஆண்டவர் சிங்காசனத்திலிருந்து எழுந்து நிற்கிறார் ஐயா. இந்த கணேசன் என் ஆண்டவருடைய ஊழியத்தை அவருக்காக, அவருடைய நாம மகிமைக்காக செய்யும் போது, அவருக்காக நான் உபத்திரவப்படும் போது, அவருக்காக நான் பசியோடு பட்டினியோடு இருக்கும் போது என் ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார் ஐயா. அருமையான கிறிஸ்தவ நண்பர்களே, நீங்கள் இயேசுவை ஒவ்வொரு நாளும் சந்தோஷப்படுத்துகிறீர்களா? சண்டை போடா நீ அவரை அள வைக்கிற, ஒருத்தன் விரோதமா பேசின அவரை அள வைக்கிற, 1 மணி நேரம் ஜெபிக்காம நீ நித்திரை செய்கிறாயா, என் ஆண்டவரை நீ அள வைக்கிறையா. ஒரு நாளைக்கு ஒருவருக்காக இயேசுடைய அன்பை பிரசங்கிக்காதபடி அந்த நாளை கழிக்கிறாயா, நீ அவர் உன் மூலமாக துக்கப்படுவார். சவுளை ராஜாவாக்கினது மனஸ்தாபப்படுமா இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுவார், ஐயோ இவனுக்கு அரசாங்க வேலை கொடுத்தேன், எனக்காக அவன் ஊழியம் செய்வான், ஜெபம் பண்ணுவான், காணிக்க கொடுப்பான், மிஸ்டரிய தாங்குவான்னு சொல்லிதான் இவனுக்கு வேலை கொடுத்தேன், பிசினஸ் கொடுத்தேன். நீ தவறுகிறாயா, உன்னோடு இருக்கிற ஆண்டவர் துக்கப்படுவார் ஐயா. ஐயா, நான் ஒவ்வொரு நாளும் பயத்தோடு நடுக்கத்தோடு ஒரு காரியத்துல கஷ்டப்பட்டு எப்படியாவது அவரை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி ஒவ்வொரு நாள் நினைக்கிறேங்க. எங்க அப்பா அழ வச்சிருக்கூடாது, எங்க அப்பா சந்தோஷப்படுத்தணும். ஏன் தெரியுமாங்க, நான் இன்றைக்கு ஊழியக்காரனை 23 வருஷத்துக்கு இருக்கிறது காரணம் ஒரே ஒரு தரிசனங்க. ஏசப்பா எனக்கு உயிர் கொடுத்து அற்புதம் செஞ்ச உடனே கொஞ்ச நாள் நல்லா இருந்தேன், கொஞ்ச நாள்ல மறுதளிச்சிட்டேன். எல்லாமே ஒண்ணுதானே, ஏசப்பா தான் நம்ம சொங்க கொடுத்தான்னு என்ன நினைச்சு நான் அவரை மறுதளிச்சிட்டேன். அப்படிப்பட்ட நாள்ல ஒரு பாலடைந்த கட்டடத்துல தூங்குற பழக்கம், தூங்கி எந்திரிச்சு வீட்டிற்கு போகணும்னு சொல்லி ஆயத்தமா இருந்தேன். கண் விழித்திருக்கிறேன், பூற்றின அறைக்குள்ளாக ஒரு மனிதரை பார்க்கிறேன். வெண்ணாடை அணிந்து அவர் அழுது கொண்டே இருக்கிறார். அழுகும்போது, நானே தேவனை நினைத்தவரை வேற தேவர்கள் இல்லை, நான் இந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், என்னால் படைக்கப்பட்ட என் ஜனங்கள் இவளை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், சந்தோஷம் தர விரும்புகிறேன், சமாதானம் தர விரும்புகிறேன், வியாதிகளை சுகமாக்கும்படி விரும்புகிறேன். ஆனா யாருமே என்கிட்ட வரமாட்டாங்களே, என்னாலே இல்லாமல் எங்கோ போய் கொண்டு இருக்கிறார்கள். ஒரு மனிதர் அழுது கொண்டே இருந்தார். அவர் அழுகிறதை பார்த்து நானும் அழ ஆரம்பித்தேன். என் அழுகிற சத்தத்தை வெளியில இருக்கிற ஒரு தாயார் கேட்டு வந்த கதவை தட்டினார்கள். அந்த மனிதரை காணவில்லை. ஏன் அழுகிறாய் கணேசன் என்று அவர் கேட்டார்கள். விசாரிக்கிறவர் எனக்கு என்ன பதில் சொல்லுவது என்று தெரியவில்லை, பைத்தியம் என்று சொல்லிவிடுவார் என்று சமாளித்து விட்டேன். ஆனால் அந்த தரிசனத்தை பார்த்த நாளிலிருந்து எந்த ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே போனாலும், கூட்டமாக இருக்கிற பஸ் ஸ்டாண்டு, பஜார், எந்த இடத்தில் போனாலும் அழுகிற சத்தம் என் காதுகளில் கேட்டது. ஐயா அழுது கொண்டே இருக்கிறார். யார் அவர்? உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கு அழுது கொண்டிருக்கிற யார் அவர் என்று கேள்வியோடு இருந்தபோது ஒரு கிறிஸ்தவ நண்படுத்து விசாரித்தேன். பைபிள்லாம் படிக்கிறீங்களே, நீ கிறிஸ்தவரா இருக்கீங்களே, நான் ஒரு மனிதரை பார்த்தேன், அவர் அழுது கொண்டே இருக்கிறேன், எப்பொழுது பார்த்தார் அப்படி அழுகிற சத்தம் என் காதுகளில் கேட்கிறது என்று விசாரித்த போது முதலாகத்தான் இயேசுடைய அன்பை எனக்கு சொல்லிக் கொடுத்தார். அப்பொழுதுதான் இத்தனை அன்புள்ள ஆண்டவரா, உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் இன்றைக்கும் அவர் பிதாவின் வலது பாரசத்திலே பரிந்து பேசுகிறவராக, அழுகிறவராக இருக்கிறாரா, அவர்தான் உண்மையான கடவுளாக இருக்க முடியும் என்று சொல்லி அன்றைக்கு என் வாழ்க்கையில் இயேசுவின் கைகளை ஒப்பு கொடுத்தேன். என்னால் சும்மா இருக்க முடியவில்லை ஐயா. எப்பொழுதுமே ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆனால் அவரிடத்துல ஏதோ ஒரு கவலை இருக்கிறது, வேதனை இருக்கிறது. தேசம் ரட்சிக்கப்படவில்லை, கிராமங்கள் பாழாய் போய் கொண்டிருக்கிறதே, பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள், கொடுப்பார் இல்லையே, யாரை அனுப்புவேன்? என் ஆண்டவர் அழுது கொண்டே இருக்கிறார் ஐயா. என் வாழ்க்கை அர்ப்பணிச்சிருக்கிறேன். என்னுடைய மனைவியை நான் சந்தோஷமா வச்சிருக்கணும், என் பிள்ளைகளை சந்தோஷமா வச்சிருக்கணும், என்கிட்ட இருக்கிற உடன் ஊழியர்களை சந்தோஷமா வச்சிருக்கணும், என் கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நான் சந்தோஷமா வச்சிருக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஏசப்பாவை அழாம வச்சிருக்கணும். ஏசு அழுது கொண்டே இருக்கிறார். அந்த கிறிஸ்தவ நண்பர் இயேசுவை பற்றி சொன்னோம். அவர் கைகளை அர்ப்பணித்த அந்த நான் 23 வருஷமாக காலையிலேருந்து இரவு வர என் வேலை என்ன தெரியுமாங்க? ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன். ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன். ஒவ்வொரு நாள் ஜெபத்திலும் நான் சொல்லுகிறேன், என்னால் முடிந்த ஊழியத்தை செய்கிறேன், என்னால் முடிந்தபடி நான் ஜெபம் பண்ணுகிறேன் உண்மையை சந்தோஷப்படுத்துவதற்கு. என்னால் என்ற காணிக்கைகளை எல்லா தாளந்துகளையும் உமக்காக கொடுக்கிறேன் உண்மை சந்தோஷப்படுத்துவதற்கு. என் வாழ்க்கை அர்ப்பணித்திருக்கிறேன் ஐயா. என்னை சுற்றியுள்ளவர்களை சந்தோஷமா வைத்திருக்கும் போது என் மூலியமாக தேவ ராஜ்யம் கட்டப்படுகிறது. இந்த நெகேமியா ராஜா தான் சுத்தி உள்ள எல்லாரையும் விசாரிக்கும் போது, நெகேமியா விசாரித்ததுனாலே எருசலேம் அலங்கம் கட்டப்பட்டது ஐயா. விழுந்து போன எருசலேம் அலங்கம் கட்டப்பட்டது ஐயா. அருமையான கிறிஸ்தவ நண்பர்களே, ஊழியக்காரர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஒரு பொருதனை செய்யுங்கள் ஐயா. உங்களை சுற்றி உள்ளவர்கள் நீங்க சந்தோஷமா வைக்கணும்.
நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அநேக திருச்சபைகள் எழும் ஐயா, அநேக பாழாய் போன கிராமங்கள் ஆண்டவருக்கு சொந்தமாக மாறும் ஐயா. உங்களோடு இருக்கிற இயேசுவின் கண்ணீரை நான் துடைப்பேன், அவரை அழ வைக்க மாட்டேன் என்று செய்கிற பொருதனை அநேக என்னை போன்று வல்லமையுள்ள ஒரு ஊழியக்காரனாக, அநேக மிஷனரிகளை உருவாக்குற ஊழியக்காரன் உன்னால் மாற்ற முடியும். என் ஆண்டவரால் உன்னை பயன்படுத்த முடியும் ஐயா. ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அல்ல தகப்பனே, நெகமியா ராஜா தன்னை சுற்றி உள்ளவர்களை அறிந்து வைத்திருந்தான். யார் துக்கமாக இருக்கிறார்கள் அவன் அறிந்து முடிந்தது. அப்படிப்பட்ட கனிகளை எனக்கு தாரும். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கு தாரும் அப்பா. என்னை சுத்தி இருக்கிற குடும்பத்தை சந்தோஷமா வச்சிருக்கணும். என் சுற்றில என் கூட வேலை பார்க்கிறவங்கள சந்தோஷமா வச்சிருக்கணும். என் கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை சந்தோஷமா வச்சிருக்கணும். ஏசப்பாவை அழ வைக்க கூடாது, ஏசப்பாவை சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இதுதான் என் வாழ்நாள்ல பெரிய ஒரு ஆண்டவர் என்கிட்ட விரும்புகிற ஒரு நோக்கம், தரிசனம். அந்த தரிசனத்துக்கென்று அர்ப்பணிக்கிறோம். இயேசு நாமத்தினால் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் அன்பு ஜோதி. கிராம மிஷனரி இயக்கத்தில் 4 வருடங்களாக பணி செய்து வர மிஷனரியாக இருக்கேன். என்னோட வாழ்க்கையில் 2023 ஆண்டில் ஆகஸ்ட் மாதம் தேவன் எனக்கு செய்த நன்மையை நான் உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். எனக்கு ஜூலை மாதத்திலிருந்தே நரம்பு பிரச்சனையினால, ஒரு தலைவலினால ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த தலைவலி அதிகமானா அந்த வலது கை கால்கள் கூட அசைக்க முடியாது, அப்படிலாம் நான் கஷ்டப்பட்டு வந்தேன். அந்த வலது பக்கம் காதை தொட்டா கூட எனக்கு வலிக்கும், அப்படிலாம் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே தான் இருந்தேன். ஆனால் ஆகஸ்ட் மாதம் பிறந்ததும் என்னாச்சுன்னா அந்த தலைவலி அதிகமாக ஆரம்பிச்சது. ஒவ்வொரு நாளும் வர ஆரம்பிச்சது. நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே இருந்தது. எனக்கு ஒரே வாமிட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, ஒரே கிருகிருப்பா இருந்தது. டாக்டர்கிட்ட ஃபோன்ல கன்சல்ட் பண்ணி நான் மாத்திரை, இன்னொன்னு வேற மாத்திரை அவங்க எழுதி கொடுத்தாங்க. அந்த மாத்திரையை நான் போட ஆரம்பிச்சேன். ஆனா போட்டா அந்த ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு தான் எனக்கு விடுதலை கிடைக்கும். திரும்ப எனக்கு அதே தலைவலி, அதே வேதனை எனக்கு தொடர்ந்துரும். 2 நாள் இருந்தது. 3ஆவது நாள் என்னால் எந்திரிக்கவே முடியாம ஆயிடுச்சு. 2 நாள் மாத்திரை போட்டுட்டு ஏதோ ஆஃபீஸ்க்கு ஒரு ஆஃப் டே நான் ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். ஆனால் அடுத்து 3ஆவது நாள் என்னால் எழுந்திருக்கவே முடியல. சாப்பாடை வாயில் வைக்க முடியல, தண்ணியை வாயில் வைக்க முடியல. அந்த வலது பக்கம் என்னால் எதையுமே வைக்கவே முடியல. வலது பக்கம் மென்று சாப்பிட முடியல. என்ன செய்யனே தெரியல. என் வீட்டில் நான் சொன்னதும் எங்கள் வீட்டில் என்ன பண்ணாங்கன்னா, உடனே என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போனால் அவங்க பல் டாக்டர்கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்கன்ட்டாங்க. பல் டாக்டர்கிட்ட போய் காட்டினோம். பல் டாக்டர் பார்த்துட்டு சொத்த பல் இருக்குது, பிடுங்கினா சரியாயிடும்ட்டாங்க. நீங்கள் இந்த மாத்திரையை போட்டுட்டு 2 நாள் கழிச்சு வாங்க, வலி விட்டுரும், வலி விட்டதும் நம்ம பிடுங்கிடலான்ட்டாங்க. நான் மாத்திரையை வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆனால் என்னால் தண்ணி எதுவுமே குடிக்க முடியல, ஒன்றும் செய்ய முடியல. அந்த பல் டாக்டர் கொடுத்த மாத்திரையும் போடுறேன், இந்த நரம்புக்கு கொடுத்த மாத்திரையும் போடுறேன். 2ஐயும் சாப்பிட்டு என்னால் தண்ணி கூட குடிக்க முடியல. ஒரே வாமிட் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, கண்கள் எல்லாம் இருளடைந்த மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு எதுக்க இருக்கிறவங்க தெரியல. எனக்கு அப்போ எதேச்சியாக எங்கள் வீட்டுக்கு எங்கள் அம்மா வந்திருந்தாங்க. எங்கள் அம்மாவோட உதவினால தான் நான் எல்லா காரியத்தையும் நான் செய்து வந்துக்கிட்டே இருந்தேன். அப்போ என்னால் யாரையுமே பார்க்க முடியல. அப்படியே அழிஞ்ச உருவமாக பிளாக் அண்ட் ஒயிட்டாக என்னோட கண்களில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நானாக முடிவு பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நரம்பு செயல்படாமல் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுடைய ஒவ்வொரு அவயவங்களாக விழுந்துருச்சு. இப்போ முதல்ல கண்ணு இருள் அடைஞ்சிருச்சு, அவ்வளோதான். இனிமேல் நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து பரலோகத்துக்கு போக வேண்டிய வழியை பார்க்கணுன்ட்டு ரொம்ப ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ரொம்ப நன்றி செலுத்த ஆரம்பித்தேன். என் மனதுக்குள்ளே அப்படியே நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கேன். ஆனால் வேதனை எனக்கு கொஞ்சம் கூட குறையவே இல்லை. அப்படியே நிலைமை தொடர்ந்துட்டே இருந்தது. அடுத்து படுத்ததுலேருந்து என்னால் எந்திரிக்க கூட முடியல. திரும்பி படுக்கன்னா கூட மா அப்படிங்க. ஆனால் அதுக்கு மேலே எனக்கு வார்த்தைகள் கூட சொல்ல முடியல. என் கண்ணில் இருந்து தண்ணீர் வந்துக்கிட்டே இருக்கு. எதனால கண்ணில் இருந்து தண்ணி வருது எனக்கு தெரியாது. நான் அழுகவே இல்லை, ஆனால் கண்ணில் இருந்து தண்ணீர் வந்துக்கிட்டே இருக்கு. அதுக்கு பிறகுதான் எனக்கு அழுக வர ஆரம்பிச்சது. நான் ரொம்ப அழுதுகிட்டு ஏம்பி அழுக ஆரம்பித்தேன். நான் இங்கேருந்து விருதுநகர்ல இருந்து சிவகாசிக்கு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது என்னைய காருக்குள்ளே ஏற்றுறதுக்கே என்னை சிரமப்பட்டு ஏற்றுனாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறிட்டு நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே போகிறேன். ஆண்டவரே உமக்கு சித்தோன்னா என்னை எடுத்துக்கோரும், ஆனாலும் நான் உங்கள் ராஜ்யத்தில் கண் விழிக்கணும், என் பிள்ளையை பார்த்துக்கோரும். இந்த 3 பாயிண்ட் தான் என்னோட ஜெபமாகவே இருந்துச்சு. இதுக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே போகிறேன். திருத்தங்கள் நெருங்கும் போது என்னுடைய கண்களில் ஒரு வெளிச்சம் பட்ட மாதிரி இருந்துச்சு.
அவ்வளோ நேரம் நான் கண்ணை மூடி இருக்கும்போது இருளாக தான் இருந்தது. திருத்தங்கள் நெருங்கும் போது ஒரு வெளிச்சம் டக்குன்னு வந்துட்டு போச்சு. அந்நேரம் ஒரே ஒரு வார்த்தை எனக்குள்ள வந்துச்சு, இது முடிவல்ல அப்படின்னு சொல்லி வந்துச்சு. அடுத்து நான் ஒரு நீண்ட நாட்களா ஒரு ஜெபம் வச்சிருந்தேன். அந்த ஜெபம் கேட்கப்பட்டதா என்னுடைய கண்ணுக்கு முன்னாடி நிக்குது. உடனே என்னோட ஜெபம் அப்படியே மாற ஆரம்பிச்சது. எனக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கணும், டாக்டருக்கு நல்ல ஆலோசனை கிடைக்கணும், என்ன செய்யணும்னு எங்களுக்கு வெளிப்படுத்துங்கன்னு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 5 நிமிஷம் கழிச்சுதான் எனக்கே நினைவு வருது, நம்ம ஏன் எப்படி இந்த ஜெபத்தை இப்படி மாத்தணும் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்க ஆரம்பிச்சா இது முடிவல்ல, அந்த வார்த்தை எனக்குள்ள தொனிச்சுக்கிட்டே இருந்தது. அப்ப நமக்கு முடிவு இல்லை அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு. அப்ப நல்ல எனக்கு டாக்டர் கன்சல்டிங் கிடைக்கணும் அப்படின்னு ஜோம் பண்ணிட்டே போனோம். பல் டாக்டர்கிட்ட போனதும் பல் டாக்டர் இவ்வளோ வேதனையோட பிடுங்கக்கூடாது, நீங்க உங்களை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு, நான் பிடுங்க மாட்டேன்ட்டாங்க. நான் சொன்னேன், இல்லை இது முடிவல்லன்னு எனக்கு வார்த்தை வந்துருச்சு, நீங்க பல்ல தைரியமா பிடுங்குங்க, அதனால கூட எனக்கு வலி நிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். டாக்டர் கடைசியில் உங்களுக்காக தான் பிடுங்குறேன், நீங்க சொன்னீங்கன்னு தான் பிடுங்குறேன்னு மாறி மாறி சொல்லிட்டு, இதுக்கு மேல வலி இருந்தா என்கிட்ட வராதிங்கன்னு சொல்லிட்டு பிடுங்கி விட்டுட்டார். இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டேன். மறுநாள் காலையில நாங்க நரம்பு டாக்டர்கிட்ட போனோம். டாக்டர் பார்த்துட்டு எனக்கு சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ எடுத்து பார்த்துட்டு எனக்கு அந்த நரம்பு செயல்படக்கூடாதபடி லேசா பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு உடனே எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அவர் போட்ட ஒரு ட்ரிப்பு தான், இவ்வளோண்டு பாட்டில் தான், அது ஒரு பாட்டில் இறங்குனதும் எனக்குள்ள வந்த புத்துணர்ச்சிக்கு அளவே இல்லை. அப்படியே எந்திரிச்சு ஏதாவது செஞ்சிட மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ உற்சாகமாயிருச்சு என் உடம்பு. அது ஆண்டவருடைய ரத்தம் எனக்குள்ள இறங்கின மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங்கா இருந்தது. இன்னைக்கும் கர்த்தருடைய ஊழியத்தை நான் சுகமா இருந்து செய்யும்படியா ஆண்டவர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். அதே போல இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்க முடிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்களா ஒரு முடிவு பண்ணிக்கலாம். ஆனா அது உங்களுடைய முடிவல்ல. அவர் தமது வார்த்தையை அனுப்பி உங்களை குணமாக்கி உங்களை அழிவுக்கு தப்புவிப்பார்னு சங்கீதம் 107:20 சொல்லியிருக்கு. அதே போல அவர் வார்த்தையை அனுப்பி உங்களை குணமாக்குவார். அவர் உங்கள் மேல் வைத்த திட்டத்தை உங்களை கொண்டு நிறைவேற்றாமல் உங்களை எடுக்கவே மாட்டாருங்க. அதனால கவலைப்படாம நீங்க முடிந்ததுன்னு நினைச்சாலும் பரவாயில்ல, கர்த்தர்ட்ட ஒப்படைத்து பாருங்கள், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை புதுப்பிப்பார். அதற்கு நான் சாட்சி. ஹலோ குட்டீஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? செம்ம ஜாலியா இருக்கீங்க, சூப்பரா பார்த்துட்டு இருக்கீங்க, அப்படிதானே? அம்மா உங்களுக்கு பாட்டெல்லாம் பிடிக்குமா? இதெல்லாம் கேட்கணுமாக்கா, இது ஒரு கேள்வின்னு கேட்டுட்டு இருக்கீங்கன்னு தானே நினைக்கிறேன். பாரு, உன் பக்கத்துல இருக்கிறவனை பாரு, கிழிஞ்ச டவுசர் போட்டிருக்கானா, உன்னை விட பயங்கரமா போட்டிருக்கானா, கிண்டல் பண்ணிருக்கதானே? பாருவே, ஏசப்பா நமக்கு அழகான ட்ரெஸ் கொடுத்து நம்மளை எவ்வளவு அழகா படிச்சிருக்காரு பாரு. ஒண்ணு என்னையும் ஏசப்பா எவ்வளவு அழகா படிச்சிருக்காரு. எதுக்கு? பக்கத்துல உள்ளவங்க கூட சண்டை போடுறதுக்கா? அழகான கை கொடுத்த டிஷ்ஷுன்னு குத்தவா? இல்ல, ஏசப்பாக்கு பிடிச்சத செய்யணும், அப்படிதானே? ஏசப்பாக்கு பிரியமானது செய்யணும்னு சொல்லிதான் உன்னை அழகா படிச்சு ஆசையா உங்க அம்மாட்ட கொடுத்து வளர்த்து உன்னை ஏசப்பா என்ன செஞ்சிருக்காங்க? என் பிள்ளை எனக்காக ஓடணும்ப்பா, என் பிள்ளைன்னு போய் தெருவுல சாட்சி சொல்லணும்னு சொல்லி ஏசப்பா ஆசைப்படுறாங்க. செய்வீங்களா? ஏசப்பா எங்களையும் அழகா படிச்சிருக்காருன்னு சொல்லி இப்ப நாங்க ஒரு சூப்பரான பாட்டு பாட போறோம். கேட்டு நீங்களும் கத்துக்கங்க. ஓகேவா அக்கா? நம்ம பாடலாமா? பாடலாம்க்கா. ஆதியிலே தெய்வம் தானே என்ன படைச்சாரு, படைச்சதெல்லாம் வச்சுக்கோன்னு கையில் கொடுத்தாரு. ஆதியிலே தெய்வம் தானே என்ன படைச்சாரு, படைச்சதெல்லாம் வச்சுக்கோன்னு கையில் கொடுத்தாரு. படைச்சவரை மறந்திருந்த என்னை நேசிச்சாரு, தன்னுயிரை எனக்கு தந்து என்ன மீட்டிட்டாரு. படைச்சவரை மறந்திருந்த என்னை நேசிச்சாரு, தன்னுயிரை எனக்கு தந்து என்ன மீட்டிட்டாரு. ஆலையில தெய்வம் தானு என்ன படைச்சாரு, படைச்சதெல்லாம் வச்சுக்கோன்னு கையில் கொடுத்தாரு. லா 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 லா. ஓகே குட்டீஸ், இந்த பாட்டுக்கான ஆக்ஷனை நம்ம கத்துக்கலாமா? ஓகே, ஆசையா இருக்கீங்களா? உங்களை மாதிரிலாம் அக்காவுக்கு செய்ய முடியாது, அக்காவுக்கு முடிஞ்ச அளவு செய்ய போறோம், தெரியாது, நீங்க சொல்லி கொடுங்க. ஓகேவா? ஓகே அக்கா, நம்ம செய்யலாமா? செய்யலாம்க்கா.
ஆதியிலே தேவன் தானே என்ன படைச்சாரு, படைச்சதெல்லாம் வச்சுக்கோன்னு கையில் கொடுத்தாரு. ஆதியிலே தேவன் தானே என்ன படைச்சாரு, படைச்சதெல்லாம் வச்சுக்கோன்னு கையில் கொடுத்தாரு. படைச்சவர மறந்திருந்த என்ன நேசிச்சாரு, தன்னுயிரை எனக்கு தந்து என்ன மீட்டிட்டாரு. ஆதியிலே தேவன் தானே என்ன படைச்சாரு, படைச்சதெல்லாம் வச்சுக்கோன்னு கையில் கொடுத்தாரு. லா 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 லா. என்ன குட்டீஸ், படைச்ச ஆண்டவரை நீங்க மறந்துடவே கூடாது. ஏசப்பா சிலுவையில ரத்தம் சிந்தி உங்களையும் என்னையும் மீட்டு எடுத்திருக்கிறாங்கல்ல, அதனால ஏசப்பாவை மறக்காம அவருக்கு நன்றி சொல்லி ஏசப்பாவுக்கு பிரியமான பிள்ளைங்களா நம்ம வாழணும். ஓகேவா குட்டீஸ்? உங்களையும் என்னையும் ஏசப்பா படைச்சதே அவரை பிரியப்படுத்தி வாழ்றதுக்கு தான். எல்லாரும் இன்னைக்குல இருந்து ஏசப்பா உங்களை பிரியப்படுத்தி வாழ எனக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஏசப்பாட்ட பிரேயர் பண்ணிட்டு அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வீங்களா? ஓகேவா குட்டீஸ்? அக்கா ஒண்ணு மறந்துட்டோமே, இவ்வளவு நேரம் பாட்டு ஆக்ஷன்லாம் சொல்லி கொடுத்தோம்ல, வசனம் சொல்லி கொடுக்க மறந்துட்டோமேக்கா. சொல்லி கொடுத்துடலாம்க்கா. சொல்லுங்கக்கா. பிள்ளைங்க ஆசையா எங்களுக்கு வசனம் வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க பாருங்க. அது எப்படி ஓடி விளையாண்டுட்டு இருக்காங்க பாருங்க. வசனம் சொல்லுங்கக்கா. ஆமாக்கா, ஏசப்பா ஒவ்வொருத்தரையும் வித்தியாசமா பிரமிக்கத்தக்க அதிசயமா படைச்சிருக்கிறாங்கக்கா. அந்த வசனம் தான் சங்கீதம் 139:14 இருக்குதுக்கா. ஓ, எல்லாரும் ஆச்சரியப்படும்படியா படிச்சாருன்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸையும் நினைச்சு பார்த்தாவே அற்புதமானதா இருக்கும்க்கா. அப்படியாக்கா? ஆமா. அந்த வசனத்தை நம்ம குட்டி பிள்ளைங்களுக்கு சொல்லி தந்துடலாமா? கண்டிப்பா சொல்லி கொடுப்போங்க. குட்டீஸ், அக்கா வசனம் சொல்ல போறேன், இந்த அக்கா ஆக்ஷன் பண்ண போறாங்க. ஆக்ஷனோட இந்த வசனத்தை கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது குட்டீஸ். நாங்க சொல்லி தரட்டுமா? சொல்லவா? நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். சங்கீதம் 139:14. வெரி குட் குட்டீஸ். எல்லாரும் ஆக்ஷனோட நல்லா ஆக்ஷன் பண்ணணும். சூப்பரா பண்ணீங்கக்கா. குட்டீஸ் எல்லாம் கிளாப் பண்றாங்க பாருங்க. உங்களுக்கு தெரியலையா? ஆமா குட்டீஸ், நீங்களும் அழகா ஆக்ஷனோட வசனத்தை கத்துக்கிட்டீங்க. சூப்பர். ஏசப்பா உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஓகே, பாய். ஊழியத்துக்கு போனா உற்சாகமா இருக்கும், நல்லா இருக்கும், நல்லது இருக்கட்டும். எப்பயுமே இந்த உணர்வுகள் வாழ்க்கையில ஒரே மாதிரி இருக்காது. இது ஒருத்தர் சொன்ன உதாரணம் எனக்கு மறக்காது. எப்பயுமே ரொம்ப ஒரு அருமையான உதாரணம். நான் ஃபெயில் ஆயிடுவேன் பரீட்சையில், அப்படி வச்சுக்கிடும். எனக்கு படிப்பறிவே இல்லைன்னு வச்சுக்கிடும். 10th பரீட்சை எழுதுறேன், உறுதியாக ஃபெயில் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன், பதற்றத்தோட காத்திருக்கிறேன். ரிசல்ட் வருது, பாஸ் ஆயிடுவேன். எப்படி இருப்பேன்? தரையில் கால் நிற்காது. ஃபெயில் ஆகிறவன் பாஸ் ஆயிட்டனே, பார்க்குறாட்டெல்லாம் சொல்லுவேன், ஆத்தா நான் பாஸ் ஆயிட்டேன். குதிச்சுக்கிட்டு இருப்பேன். பாஸ் ஆயிட்டேன் நினைச்சு என்ன செஞ்சுட்டு இருப்பேன்? பரவசமா இருக்கும். 20 வருஷம் கழிச்சு எப்படி இருப்பேன்? நான் பாஸ் ஆயிட்டேன்னு சொல்லிட்டே இருப்பேன் பார்க்குறவங்ககிட்ட. பாஸ் ஆனது உண்மை, ஆனால் அந்த 20 வருஷத்துக்கு முந்தி இருந்த பரவசம் இன்று குறைந்து விடும். ஆனால் உண்மை மாறாது. நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? அந்த எமோஷன்ஸ், பாஸ் ஆயிட்டேங்கிற அந்த எமோஷன்ஸ்லாம் குறைஞ்சிரும். ஆனால் பாஸ் ஆன உண்மை என்ன செய்யாது? மாறாது. ஊழியம், உற்சாகமாய் ஊழியம் செய்கிற காலங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்து போகலாம். அப்படியே கண்ணீரோட பயங்கர உணர்வு பூர்வமாய் செய்கிற காலங்கள் இருக்கலாம். சில காலங்களில் அந்த உணர்வுகள்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். நம்ம என்ன நினச்சிடக்கூடாது, அன்னைக்கு மாதிரி உற்சாகம் இல்லை ஊழியம் செய்ய மாட்டேன்னு வீட்டில் உட்காந்துருக்கூடாது. உற்சாகம் இருந்தாலும் ஊழியம் செய்யணும், உற்சாகம் இல்லாட்டியும் ஊழியம் செய்யணும். அவ்வளோதான். இதுதான் சக்ஸஸ்ஃபுல் கிறிஸ்டியன் லைஃப் மினிஸ்ட்ரிக்கான ரகசியம். என்னுடைய உணர்வை சார்ந்திருக்கூடாது. எனக்கு என்னமோ இன்னைக்கு ஊழியம் செய்யணும்னு தோணாது. எப்பயுமே தோணாது. ஆகாத விஷயத்துக்கு தான் நம்முடைய மனசு தோணும். இந்த பழத்தை பறித்து தின்னா என்ன, பார்வைக்கு இதுதான் நமக்கு டைம் போயிட்டு இருக்கும். ஆக வேண்டிய காரியத்திற்கு ரொம்பலாம் ஒன்றும் தோணாது. ஆனால் என்ன செஞ்சிடணும்? ஆண்டவர் சொல்லிட்டார் போ அப்படின்ட்டார். அதனால என்ன செஞ்சிடணும்? உணர்வை சாராமல் ஆண்டவர் சொன்ன வசனங்கள், இது அடிக்கடி இதெல்லாம் யோசிச்சு ஜெபிக்கும் போது நம்ம மினிஸ்ட்ரி ரைட், ஆண்டவர் சொல்லிட்டார் நானே வழி, என்னாலே என்று பிதாவின் இடத்துல ஒருவர் வர மாட்டேன். இந்த ஒரு வசனம் ஞாபகம் வந்துட்டா போதும். அதை வச்சு ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டோம்னா அன்னைக்கு ஃபீல்ட் மினிஸ்ட்ரி போகிறதுக்கு நம்முடைய இருதயத்தில் எந்த தடையும் இருக்காது.
படிச்சிட்டோம்ல, ஐயோ இவ்வளோ முக்கியமானது, இன்னைக்கு போகிற ஊழியம் முக்கியமானது, இன்னைக்கு நான் போகிற கிராமம் அவ்வளோ முக்கியமானது, சந்திக்கிற 5 பிள்ளைகளா இந்த வசனத்தின்படி எவ்வளோ முக்கியம். அப்படிங்கும்போது அந்த ஒரு கன்விக்ஷன், ஸ்ட்ராங் கன்விக்ஷன் உணர்வு நம்மை ஆதரிக்கிறதோ இல்லையோ, உற்சாக உணர்வு பொங்குகிறதோ இல்லையோ, ஊழியத்தை செய்து கொண்டே இருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமீன் வில்லேஜ் டிவி நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நம்ம ஒரு மிஷினருடைய வாழ்க்கையை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த மிஷினருடைய பேர் என்ன அப்படின்னா மார்க் டேனியல் பாண்டேன். 1923ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி கனடாவில் பிறந்த போதகர் மார்க் டேனியல் பாண்டே. இவர் சிறு வயதிலிருந்தே என்ன பண்ணார் அப்படின்னா மிஷினருடைய புஸ்தகங்களை படிக்க ஆரம்பித்தார். அவருக்கு ஒரு ஆசை, எப்படியாவது நம்மளும் இப்படி ஒரு மிஷினரி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு சின்ன வயதுலேருந்தே ஒரு ஆசை இருந்துச்சு. அப்புறம் ஆண்டவருடைய அழைப்புக்காக என்ன பண்ணார், காத்திருந்தார். அவர் ஒரு வானொலி நிலையத்தில் என்ன பண்ணார், வேலை செய்து கொண்டிருந்தார். ஒரு நாள் வேலை முடிச்சுட்டு அவர் வீட்டில் வந்து அங்கே அவருடைய பெட்டில் படுத்துட்டு இருக்கும் பொழுது ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டார். இந்த மாதிரி என்னுடைய மகனே, என்னுடைய ஊழியத்தை நீ செய் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சத்தத்தை கேட்ட உடனேயும் ஆண்டவரை எங்கே போகணும்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் இந்தியாவுக்கு சொல்லியிருக்கிறார். இந்தியாவுக்கு சொன்ன உடனேயும் அவர் அவனுடைய மனைவியை கூட்டிக் கொண்டு 1954ஆம் ஆண்டு அவருடைய மனைவி ஹில்டா அவர்களை கூட்டிக் கொண்டு கல்கத்தாவுக்கு வராரு. கல்கத்தாவுக்கு வந்து மிஷன் ஆஃப் மெர்சி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை அவர் என்ன பண்ணுறார், தோற்றுவிக்கிறார். தோற்றுவித்ததும் அல்லாமல் அநேக மக்களை ஆண்டவருடைய அன்புக்கு நேராய் திருப்புகிறார். அப்புறம் அசம்பிளிஸ் ஆஃப் காட் அப்படிங்கிற ஒரு பள்ளிக்கூடத்தை என்ன பண்ணுறார், நிறுவுறார். அதுக்கு அடுத்து அங்கே தொழில் கல்வி கூடத்தை நிறுவுறார். ஆசிரியர் பயிற்சி பள்ளியை என்ன பண்ணுறாங்க, நிறுவுறாங்க. மாணவர்களுக்கு உணவளிக்கும் திட்டத்தை என்ன பண்ணுறாரு, அவர் ஆரம்பிக்கிறார். அதன் மூலம் அநேக மக்கள் என்ன பண்ணுறாங்க, நன்மை பெறுகிறாங்க. தற்பொழுது அங்கே கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்டோர் இப்பொழுது அந்த திட்டத்தினால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பயன்பெற்று கொண்டிருக்கிறாங்க. அநேகர் ஆண்டவருடைய அன்பு என்ன பண்ணுறாங்க, அறிந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த கல்கத்தா பகுதியில் ஒரு பெரிய ஒரு புரட்சி என்ன பண்ணார் அப்படின்னா இந்த மார்க் டேனியல் பாண்டேன் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஏற்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதை பார்த்த அநேக தேசத்திலிருந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இவர்களுக்கு நிறைய விருதுகளை வழங்கினாங்க, பட்டங்களை கொடுத்தாங்க. இப்படி ஆண்டவருடைய அன்பை சொல்லும்படிக்கு, அதாவது எங்கேயோ பிறந்த கனடா தேசத்தில் பிறந்த ஒரு மனிதன் இங்கே இந்தியாவில் வந்து இந்தியாவில் இருக்கிற மக்கள் நன்மையை பெற்றுக்கொள்ளணும், இங்கே இருக்கிற மக்கள் ஆண்டோடைய அன்பை புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இந்திய தேசத்தின் மக்களுக்காக என்ன பண்ணார் அப்படின்னா பாடுபட்டார். அநேகரை இப்படிப்பட்ட பணிகளை செய்யும்படிக்கு அவர் என்ன பண்ணார் அப்படின்னா உற்சாகப்படுத்தினார். அடுத்து 1989ஆம் ஆண்டு ஜூன் 3ஆம் தேதி ஆண்டவரிடத்துல அவர் சென்றடைந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் சரி, எங்கேயோ பிறந்த ஒருவர் நம்ம இந்திய தேசத்தில் இருக்கிற இந்திய மக்களுக்காக வந்து இவ்வளோ பாடுகளை, இவ்வளோ தியாகங்களை, இவ்வளோ நன்மைகளை செய்யும் பொழுது இந்தியாவிலே பிறந்திருக்கிற நம்ம இந்திய தேசத்தின் மக்களுக்காக நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறாங்க, எதிர்த்து வீட்டில் இருக்கிறாங்க, பக்கத்து தெருவில் இருக்கிறாங்க, இப்படிப்பட்ட மக்கள் கஷ்டத்தோடு இருக்கிறாங்க, கவலையோடு இருக்கிறாங்க, கண்ணீரோடு இருக்கிறாங்க. ஆண்டவருடைய அன்பை அறிந்திருக்கிற நாம் அந்த மக்கள் ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ளணும்னு சொல்லி நம்ம எந்த அளவுக்கு நம்ம முயற்சி எடுக்கிறோம், எந்த அளவுக்கு நம்மளுடைய பணத்தை நம்ம செலவு பண்ணுறோம், எந்த அளவுக்கு ஆண்டவருக்காக நேரத்தை செலவிடுறோம் அப்படிங்கிறத சற்று யோசித்து பார்க்கணும். அங்கே ஒரு மனிதன் வெளிநாட்டிலிருந்து வந்து நம்ம தேசத்தில் இருக்கிற மக்களுக்கு நன்மை செய்யும் பொழுது நம்மளுடைய நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம பக்கத்தில் இருக்கிற பக்கத்து தெருவில் இருக்கிற மக்களுக்கு நன்மை செய்வதற்கு, ஆண்டோடைய அன்பை சொல்வதற்கு நம்ம முயற்சி செய்வோம், முயற்சி எடுப்போம். நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் அந்த மக்களையும் அவருடைய அன்புக்குள்ள, அவருடைய மந்தைக்குள்ள சேர்ப்பார். காட் பிளஸ் யூ. சென்னை கோயம்பேட்டில் கிராம மிஷனரி இயக்கம் நடத்தும் அற்புத மாலை நாள் மார்ச் 21ஆம் தேதி வியாழக்கிழமையன்று நேரம் மாலை 6 மணி முதல். தேவ செய்தியாளர் சகோதரர் கே டேவிட் கணேசன் அவர்கள். இடம் இந்தியா கேம்பஸ் கிரசைட் ஃபார் கிறிஸ்ட், காமராஜர் தெரு, விஜயகாந்த் கல்யாண மண்டபம் எதிரில், அரசு மேல்நிலைப் பள்ளி அருகில், கோயம்பேடு, சென்னை. மேலும் தொடர்புக்கு கிராம மிஷனரி இயக்கம் 9424293250 9840047927. நீங்கள் ஒவ்வொருவரும் இக்கூட்டத்தில் பங்கு பெற்று அற்புத விடுதலையும் தேவ ஆசீர்வாதத்தையும் பெற்று செல்ல அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிராம மிஷனரி இயக்கத்தின் நாகர்கோவில் கிளையில் கிராம ஆசீர்வாத ஜெப மையம் பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளது. நாள் மார்ச் 20 காலை 11:30 மணி அளவில். இடம் ராஜாஸ் பில்டிங் மாடியில்,
WCC ஜங்ஷன், நாகர்கோவில். பிரதிஷ்டை ஜெபமும் தேவ செய்தியும் சகோதரர் கே. டேவிட் கணேசன் அவர்கள். உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். மேலும் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 8838402959 மற்றும் 9500120422. ஈரோடு, சேலம், திருமண்டலம் CSI ரொசட்டா ஜென் ரப் நினைவாலயம் நடத்தும் லெந்துகால உயிர்மீட்சி கூட்டங்கள். நாள் மார்ச் மாதம் 22, 23, 24 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில். நேரம் தினமும் மாலை 7 மணி முதல். தேவ செய்தி சகோதரர் கே. டேவிட் கணேசன் அவர்கள். இடம் CSI ரொசட்டா ஜென் ரப் நினைவாலயம், KK நகர், ஈரோடு. ஒவ்வொருவரும் இக்கூட்டத்தில் குடும்பமாய் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்லுங்கள். மேலும் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9698683659 9787768683.